ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் வில்லன் கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு கதையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் ஐ ஹேவ் a solution for you. இன்னைக்கு டே 8 ஆஃப் 10 டே ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சேலஞ்ச்ல பீட் ஷீட்டோட கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற 7th ஒன் பி ஸ்டோரி. மெயின் கேரக்டர் தனக்கு இருந்த கன்ஃபியூஷன் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தனக்கு இருக்க ப்ராப்ளம்ஸை டேக் ஆன் பண்ணலாம்னு முடிவு பண்ண அப்புறமா வரக்கூடியதுதான் இந்த பி ஸ்டோரி. இதுல வந்து லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, ஃபேமிலிக்குள்ள இருக்க குட் டைம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பி ஸ்டோரியில காட்டலாம். 8th ஒன் ஃபன் அண்ட் கேம்ஸ். இதுல வந்து மெயின் கேரக்டர் தனக்கு இருக்க சேலஞ்சை டேக் ஆன் பண்றப்ப அதுக்கான டீமை ஃபார்ம் பண்றது, பிளானை எக்ஸிக்யூட் பண்றது, அந்த மாதிரியான ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் இதுல தான் நடக்கும். துப்பாக்கி படத்துல ஃப்ரெண்ட் மேரேஜ்ல இருக்கப்ப ஒரு 12 பேரை ஃபார்ம் பண்ணி அங்க இருக்க டெரரிஸ்ட ஒரு கேம் மாதிரி செட் பண்ணி என்கவுண்டர் பண்ணுவாரு விஜய். இது வந்து இந்த ஃபன் அண்ட் கேம்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். 9th ஒன் மிட் பாயிண்ட். கதையோட மிடில் போர்ஷன், அதாவது மெயின் கேரக்டருக்கும் வில்லனுக்குமான ஃபேஸ் ஆஃப் முடிஞ்சு அதுல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தோத்துருப்பாங்க. சோ அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த இன்டர்வல் பிளாக் விடுறதுதான். இதை வச்சு எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதணுங்கிற கண்டினியூஷனை நான் டே 9ல